இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவர் நமக்கு நிச்சயமாக பதிலளிக்கிற தேவன் அல்லவா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம் மத்தியிலே பேசி நமக்குள்ளே இன்னும் ஜீவனை அவர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதுக்காக லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 28 வரைக்கும் வாசிப்பு. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்பாக செல்லுகிறார்கள். அதே வேளையிலே பாருங்க, அவருக்காக புலம்பி அழுகிற அநேக ஸ்திரீகளும் கூட அவருக்கு பின் செல்லுகிறார்கள். இது ஒரு சிலுவை பாடுகளின் ஒரு காட்சி. இப்பொழுது பாருங்க, கர்த்தர் இயேசு அவர்கள் பக்கமாக திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் மிகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரளான ஜனக்கூட்டம், அதற்குள்ளே அழுது புலம்புகிற ஸ்திரீகள் அவருக்கு பின் செல்லுறாங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பொதுவாக அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த காலத்திலே விபூதி புதன் என்றும் 40 நாள் உபவாச நாள் என்றும் பாடுகளின் காலம் என்றும் பாரம்பரியமாக வருடா வருடம் ஆசரிப்பதை நாம் அறிவோம். இது ஒரு பாரம்பரியமாகவே அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னுமாக பார்க்க போனால் இந்த நாட்களிலே சிலர் வெள்ளை உடுப்புகளை உடுத்துவார்கள், இன்னும் சிலர் கருப்பு உடுப்பு, அவைகளை கருப்போடு சம்பந்தப்பட்ட உடுப்புகள் போன்றவற்றை அணிவார்கள். அதன் மூலமாக தங்களுடைய ஒரு துக்க காலம் என்று அதை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் போது அதை நினைத்து அழுது புலம்புகிறவர்களும் உண்டு. மேலும் பாருங்க, இந்த நாட்கள் துக்க நாளாக அதை நியமித்து, இந்த நாட்களை நியமித்து இந்த காலங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கல்யாணம், இன்னும் வேறு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், இவ்விதமான கொண்டாட்டங்கள் போன்றவற்றை தவிர்ப்பார்கள். அந்த நாளிலே அவர்கள் இவ்விதமான நாட்களிலே கொண்டாடுவதை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். இவைகளை குறித்து நாம் குறை கூறவில்லை. இவைகள் அனைத்தும்
பாரம்பரிய நிகழ்வாக இது நடைபெறுகின்றது. ஆனால் இவைகளை குறித்து கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். கவனியுங்க, அவருக்கு கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, பரம்பரை கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, அவருக்கு தேவை சீசர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே இதிலே 32வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகின்றார். சத்தியத்தையும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே சத்தியம் என்று சொல்லப்படுகிறவைகள் அனைத்தும் பொய்யானவை. சத்தியமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவார். ஒன்று, நான் சத்தியம், நானே சத்தியம் என்று சொல்லி சொன்னார். பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அதாவது இன்றைக்கு பாருங்க, மத பாரம்பரிய அடிமைத்தனத்திலே தான் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். நாங்கள் உலகத்திலேயே பெரிய எங்களுடைய மதம், எங்களுடைய கிறிஸ்தவ மதம் தான் உலகத்திலேயே பெரிய மதம் என்று மேன்மை பாராட்டுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சத்தியத்தினாலே இன்னும் அவர்கள் விடுதலையாகவில்லை. மத தலைவர்களும் விடுதலையாகவில்லை. அங்கே தங்கள் மதத்திலே இருக்கிறவர்களையும் விடுதலையாக விடவும் மாட்டார்கள். பின்னாகவே இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரே வழி, சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். அதுதான் சத்தியம்தான் விடுதலையாகும். சத்தியமாவது என்ன என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட அந்த தேசாதிபதியாகிய பிலாத்துவை போல் இருக்கக்கூடாது. சத்தியம் இருக்கும் போது மற்றதெல்லாம் பொய்யை நம்பி அதன் பின்னே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பின்னாகவே பாரம்பரிய வாழ்க்கை, பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, பரம்பரை கிறிஸ்தவ வாழ்க்கை, இவையெல்லாம் அருமையானவர்களே தேவனுடைய கற்பனையை மீறும் செயலாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வேதனையோடு கேட்கின்றார். இன்றைக்கும் பாருங்கள், எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் அதற்கு எதிர்பேசுகிறவர்களாகத்தான் காணப்படுவார்களே தவிர, ஏன் தங்களுடைய பாரம்பரியத்தை
விட்டு விட அவர்களுக்கு மனமில்லை. நான் கத்தோலிக்கன், நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், எப்படியாக அவர்கள் வாதாடுவார்கள்? அருமையானவர்கள், நான் உங்களுக்கு பல தடவைகள் சொல்லுவதுண்டு, மதங்களோ எவையோ ஆண்டவருக்கு முக்கியமல்ல. ஆண்டவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றுங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். ஆம் அருமையானவரே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆம், போப் சொன்னால் கேட்போம், அல்லது எங்களுடைய சுவாமி சொன்னால் கேட்போம், எங்களுடைய பிஷப் சொன்னால் கேட்போம். ஆண்டவர் சொல்றதுக்கு நாங்கள் கேட்க மாட்டோம். இதுதான் இன்றைய நிலை. இன்று வேறு மதத்தவர்களை பார்த்தால் அவர் சொல்ல, எங்களுடைய மதம் ஒன்று இருக்கிறது, எங்களுடைய குருக்கள் சொன்னால் கேட்போம், மற்றொன்றும் தேவையில்லை. இந்த பாரம்பரிய முறைமைகள் மதங்களுக்குள் மட்டுமல்ல அருமையானவர்களே, இன்று ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளும் அங்கே ஊடுருவி வந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனை அளிக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீண்ட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளையும் நான் பிஷப், ஆர்ச் பிஷப், தந்தை, ரெவரண்ட், இப்படியெல்லாம் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. சந்த வழிகளிலே வந்தனங்கள் தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும், ஜெப ஆலயங்களிலே தாங்கள் முதன்மையான இடத்தை வகிக்க வேண்டும், முதன்மையான ஆசனங்களிலே உட்கார வேண்டும், விருந்துகளிலே முதன்மையான இடங்களிலே இருக்க விரும்புகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறும் வார்த்தைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள், நாங்கள் மனம் திரும்பி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற சபைகளிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உதாரணமாக இன்றைக்கு சபை மக்கள் எல்லாரும் இருப்பார்கள், அங்கே ஆல்டரிலே முன்னுக்கு கதிரைகளை அடுக்கிக் கொண்டு கதிரைகளிலே அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள், பெரியவர்களாக மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள், தங்களுக்கு ஒரு முதன்மையான ஆசனத்தை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். இன்னொன்றை நீங்க விளங்கும்படியாக சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர்களுக்காக ஜெபிப்பார்கள். இது அவர்களுடைய இதை சொல்லுகிறேன், சத்தியத்தின்படி சொல்லல. ஜெபிப்பார்கள், ஆவியானவர் இறங்குகிறார், ஆனால் ஜனங்களிலே தான் இறங்கும். அங்கே கதிரில் இருக்கிறவர்களை பாருங்க, அவர்கள் எல்லாரும் இருப்பாங்க, அவர்கள் ஒன்றுமில்லை, அவர்களுக்கெல்லாம் ஆவியானவர் இறங்க மாட்டார், அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் இறங்குவாங்க. சிந்தித்து பாருங்க. இது ஆவிக்குரிய, மற்றதை விட்டுவிடுங்கள், ஆவிக்குரிய சபைகளுக்குள் இது ஆளுகை செய்கிறது, வேதனை அளிக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்து பாருங்க. பிதா, தந்தை என்று அவர்களை அழைத்து கொண்டு அவர்களை உயர்த்தி நிற்கும் தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவ ஊழியர்கள் இன்றைக்கு உணர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரையும் பிதா என்று தந்தை என்று அழைக்காதே. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? சிந்தித்து பாருங்க, நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு? சரி, அவர்கள்தான் நீண்ட அங்கிகளை தரித்து தங்களை தந்தை என்று சொல்லுகிறார்கள், இன்னவர் நீண்ட அங்கிகளை தங்களை போட்டுக்கொண்டு தங்களை பிதா என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உணர்வதில்லை.
சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, எங்கே விடுதலை கிடைத்திருக்கிறது? இன்னும் அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். இன்னும் நாம் அறிவோம், ஊழியர்களை அவர்கள் நடந்து வருவார்கள், ஒரு பாதையிலே நடந்து வருகிறார்கள். வரும் பொழுது அவர்கள் வருகிற பாதையிலே பூ போட்டு அவர்களை கௌரவிக்கிற, அவருடைய காலடிகளுக்கு பூ போட்டு கௌரவிக்கிற இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்க. இந்த காலங்களிலே பாருங்க, இன்னுமா கால் கழுவுற மத பாரம்பரியங்கள் கூட இன்றைக்கு சபைகளுக்குள் வந்து விட்டது. நான் ஜெர்மனிக்குள்ளே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மற்ற இடங்களிலே நான் காணவில்லை. ஆனாலும் இந்த பாரம்பரியங்கள் பாருங்கள், மத பாரம்பரியங்கள் சபைகளுக்குள்ளே. காரணம் என்ன தெரியுமா? அந்த சபை சரியான ரட்சிப்பை அடையவில்லை, சரியான சத்தியத்துக்குள்ளே விடுதலையாகவில்லை. பெயர் சபை, ஆனாலும் சபை விடுதலையாகவில்லை. வேதனையான காரியம். இவ்விதமாக கால்களும் பாஸ்டரை பார்த்துட்டு மக்கள் கண்ணீரோடு பாஸ்டரை தான் வியந்து நிற்கிறார்கள். எவ்வளவு கீழ்ப்படிவுள்ள மனுஷன் என்று சொல்லி வியந்து நிற்கிறார்கள். காரணம், மக்களும் சத்தியத்தினாலே விடுதலையாகவில்லை. எருசலேமின் குமாரத்தியே என்று சொல்லி தேவன் அழைக்கிறாரே. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பரிதாப நிலையை எண்ணி நீங்கள் அழ வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பாடுகளை பார்த்து அல்ல, கர்த்தருடைய பாடுகளின் வார்த்தைகளை கேட்டு அல்ல. அருமையானவர்களே, உங்களுடைய நிலவரத்தை எண்ணி நீங்கள் அழுங்கள், உங்களுக்காக அழுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் போற வழிகளை பார்த்து அழுங்கள். இதுவரை நீங்கள் இதை உணராமல் இருக்கிறது என்ன? சத்தியம் உங்களில் இல்லையே. இது வேதனை. கவனியுங்க. திரள் கூட்டத்தையும் கூட்டமான ஜனங்கள் புலம்பி அழுகிற ஸ்திரீகள் இயேசுவுக்கு பின் செல்லும் பொழுது இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லி அழைக்கிறாரே. அது யார்? அது புதிய ஏற்பாட்டின் சபை. தேவனுடைய சிந்தையிலே இருக்கின்ற அந்த சபை. அதை குறித்து தான் அவர் அங்கே அழைக்கிறார். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொள்ள போகிற அந்த சபை அவர் கண் முன்பாக நிற்கிறது. பாடுபட்டு சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி போகிறார். எதற்காக? தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இவர்களுக்காக, மனுக்குலத்துக்காக சிந்துவதற்காக போய்கொண்டிருக்கிறார். அந்த சிந்துவதன் மூலமாக, அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்க போகிறது, உருவாக போகிறது. அதை அவருடைய இருதயத்திலே வைத்தவராய் இப்பொழுது என்ன செய்கிறார்? எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லி இந்த ஜனங்களை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக இந்த சபை என்பது அவருடைய கண்ணுக்கு முன்பாக இருந்தது. அருமையானவர், எப்பொழுதும் இருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு சபை என்பது, இன்று சில ஊழியர்கள், இன்றைக்கு விசுவாசிகள் மட்டில் ஒரு விளையாட்டு பொருளாக காணப்படுகிறது, ஒரு பொழுதுபோக்கு இடமாக காணப்படுகிறது, ஏதோ கடமைக்கு செல்லுகிற இடமாக காணப்படுகிறது. இதனால் தான் அவர்கள் தங்கள் இஷ்டத்தின்படியும் தாறுமாறாகவும் அவர்கள் நடக்கிறார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஏதோ தாங்கள் சம்பாதித்த தங்களுடைய குடும்ப சொத்தாக சபையை நினைக்கிறாங்க இன்றைக்கு சிலர். அப்போஸ்தலர் நடபடிகளிலே
20ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பக்தி விருத்தி காணப்பட வேண்டும், தேவ பயம் காணப்பட வேண்டும், தேவ சித்தம் அங்கே செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்துமஸ் நாளிலே காணலாம், சபையிலே முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நின்று உலகத்தின் நடனங்கள், உலகத்தின் நடனங்கள், பெயர் தமிழ் கிறிஸ்தவ பாடல் என்று சொல்லுவார்கள். அந்த பாடலுக்கு நடனமாடியது என்ன? உலகத்தின் நடனங்கள். இப்பொழுதே பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தொடக்கம் அந்த உலகத்தின் நடனங்களுக்குள்ளே அங்கே பழகி கொண்டு வர்றாங்க. சில பாஸ்டர்மார் சபை பழகி கொண்டு வருகிறது. ஏன் சில இடங்களிலே பாஸ்டர்மாராகவே சேர்ந்து ஆடுறாங்க உலகத்தின் அதைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? யாருமே சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்படவில்லை. பேரளவில் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனம். உண்மை அல்ல. அவர்கள் இன்னும் விடுதலையாகவில்லை. சபையிலே பக்தி விருத்தி காணப்பட வேண்டும், தேவ பயம் காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது பாவ உணர்வடைந்து அழுது தங்களை ஒப்பு கொடுக்கிற நிலை காணப்பட வேண்டும். ஆட்டமும் பாட்டமும் கூத்துகளும் கும்மாளம் அடிக்கிறது சபை அல்ல. கர்த்தருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நாங்கள் இலகுவாக நினைக்கிறோம். அவர் எவ்வளவு பாடுகள் பட்டார், எவ்வளவு பாடுகள் பட்ட இந்த இரத்தத்தை, அந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சத்தியம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதம் 45 9வது 10வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 45 9 10. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்திலே நிற்கிறாள் என்று வரப்போகும் மணவாட்டி சபையை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்திலே நிற்கிறாள். சபை, சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுடைய வலது பாரிசத்திலே நிற்க வேண்டிய மணவாட்டி இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனம் 13 14 நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் என்று சொல்லி கிறிஸ்துவின் மணவாட்டி சபையை குறித்து தீர்க்கதரிசனமாக கூறப்பட்டுள்ளது. எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் என்பதை பாருங்க. இன்று நடப்பது என்ன? உலகத்தை விட்டு விடுவோம். சபையிலே நடப்பது என்ன? உலகம் சபைக்குள்ளே புகுந்து விட்டதென்று சொல்லுவதை விட சபையானது உலகத்துக்குள்ளே புகுந்து விட்டது. இதுதான் உண்மை. இப்பொழுது கிறிஸ்துவின் மணவாட்டி சபையானது இந்த உலகத்திலே அவருடைய மனைவி என்ற ஸ்தானத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது மணவாட்டி அல்ல. மணவாட்டிக்கு நாம் ஆயத்தம் பண்ணுகிறோம். நாம் அவருடைய மனைவி, அவருடைய மனைவி என்ற ஸ்தானத்திலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அருமையானவர்களே. வெளிப்படுத்தலிலே 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அருமையானவர்களே, இப்ப ஆயத்தம் எப்படி நடக்கிறது சிந்தித்து பார்த்தீங்களா? உலகம் இன்றைக்கு சபை. அருமையானவர்களே, கவனீக சத்தியத்தை, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எதற்காக? மணவாட்டி ஸ்தானத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இதுதான் சத்தியம். மணப்பெண்ணுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் உண்டல்லவா? மணப்பெண் என்றால் எந்த பாடுகளும் அவள் சுமக்க மாட்டாள். தெரியும் தானே உங்களுக்கு? எந்த பாடுகளும் சுமக்க மாட்டாள். ஏன் தெரியுமா? அந்த மணப்பெண்ணுக்கு அவளுக்கு தோழிகள் இருப்பார்கள். மணப்பெண்ணுக்கு தோழிகள், அவர்களை அனைத்தையும் செய்வார்கள். அந்த மணப்பெண்ணுடைய உடைகள் அதை சரிப்படுத்தி விடுவதும் அவர்கள்தான். அவள் நடந்து செல்லும் பொழுது ஏதும் கோணலாகிவிட்டால் அது நீட்டாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒழுங்கு பண்ணி விடுவார்கள். யார்? தோழிகள். மணப்பெண் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆனால் அவள் மனைவி ஸ்தானத்தை அடைந்தவுடனே குடும்ப பொறுப்புடையவளாக மாறுகின்றாள். அவளே அனைத்தையும் சுமக்கின்றாள். கஷ்டம், துன்பம், சந்தோஷம் எல்லாத்தையும் அவள் பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றாள். அது மனைவி ஸ்தானம். பாருங்க, இப்படியே சபையானது இப்பொழுது இந்த உலகத்திலே மனைவி ஸ்தானத்திலே உள்ளது. ஆகவே கர்த்தருக்காக இந்த உலகத்திலே சபை பாடுகள் அனுபவிக்கத்தான் வேண்டும். பாடுகள் வரும். அவை அனைத்தையும் பல வழிகளிலே பாடுகள் வரும். அனைத்தையும் சபையானது சந்தோஷமாக சுமந்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்காக தன்னை ஆயத்தம் செய்வதில் கருத்தாயிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாட்டி ஸ்தானம் அடைந்த பின்பு பாருங்க, அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:4 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நித்தியமாய் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக அங்கே காணப்படுவோம். நித்தியமாக இயேசுவின் மணவாட்டி. நாம் இனி எதுவுமே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைத்து விட்டார். தேவன் துடைப்பார். இனி எந்த விதமான துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுது எந்த வருத்தமும் இல்லை. அருமையானவர்களே, ஏன்? நாம் இப்பொழுது மணவாட்டி. மணவாளன் கிறிஸ்துவோடு நித்தியமாக நாங்கள் மணவாட்டியாக வாழுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சபையே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுக்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு தம்முடைய பாடுகள் மத்தியிலும் அதைத்தான் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் சபையிலே ஊழியம் செய்கிறோம். நாம் சபையிலே நல்ல பெயருடையவர்களாய் காணப்படுகின்றோம் என்று இன்றைக்கு இப்படியே சொல்லிக் கொண்டு நாம் இப்படியே திருப்தி அடைந்து கொள்ளுகிறார்கள். அவ்விதமாய் திருப்தி அடையாமல் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ந்து வருகிறோமா
என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் நாம் மறுரூபம் அடைந்து வருகிறோமா, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவனாய் அல்ல, கிறிஸ்துவின் உடையவனாக, கிறிஸ்துவின் உடையவளாக நாம் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அவருக்கு பிரியமானதை செய்து, அதாவது தேவ சித்தத்தின்படி நடந்து அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளாக வளர்ப்பதில் பெற்றோராகிய நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது, அதை முதல் சிந்தித்து பாருங்க. நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கூட கர்த்தருக்குள்ளே வளருவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆகவேதான் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தேவன் தந்த 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 கட்டளையுமே உங்களுக்கு தெரியும். முதலாவது கட்டளையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பின்னாகவே பெற்றோராகிய நாம் கர்த்தருக்குள் சரியாக இருந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். அல்லது போனால் பெற்றோர் செய்த அந்த அக்கிரமங்கள் நிமித்தமாக ஒன்றும் அறியாத உங்களுடைய பிள்ளைகள் சாபங்களாக தலைமுறை தலைமுறையாக சுமக்க வேண்டி வரும் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா? உதாரணமாக பாருங்கள். உதாரணமாக இன்று சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளோடு இணைக்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்நிய நுகத்திலே விசுவாசியை இன்றைக்கு திருமணம் செய்த ரட்சிக்கப்பட்டவன் அல்லது ரட்சிக்கப்பட்டவள் ஒன்றும் அறியாத தன் பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபத்தை சம்பாதித்து வைக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய 40 வருட ஊழியத்திலே இதை கண்டுகொண்டு எத்தனையோ காரியங்களை விதமாக கண்டுகொண்டிருக்கிறோம். இது பொய் அல்ல, கற்பனை கதையும் நான் சொல்லவில்லை. தேவ சித்தம் செய்யப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கையும் தேவ சித்தத்தின்படி செய்யப்படாத ஊழியங்களும் தேவனுடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாயிருக்கிறதே. எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஆகவேதான் தேவ சபையே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுது புலம்பி மனம் திரும்புங்கள். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. கர்த்தருடன் ஒப்புரவாகுங்கள். நாம் தவறு விட்டிருக்கிறோமா? அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே மன்னிப்பு உண்டு. கர்த்தரால் மன்னிக்கப்படாத எதுவுமே இல்லை, மன்னிப்பு உண்டு. அதனால் மன்னிப்பை பெற்று மீண்டும் செய்யலாம் என்று அல்ல, நான் அதை விட்டுவிட வேண்டும், நான் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். என்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று நான் மீண்டும் அதற்காக நான் வருந்தி நான் சரியான வழியிலே செல்ல வேண்டும், கர்த்தரோடு ஒப்புரவாகி நடக்க வேண்டும். இதுவே கர்த்தர் இயேசுவின் தாகமாயிருக்கிறது. அவருடைய பாடுகள் மத்தியிலும் அதுதான் தாகம். அதான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே கதறினார். அருமையானவர்களே, அவருடைய அந்த கதறுதலை ஒரு கள்ளன் கேட்டான், ஒரு குற்றவாளி கேட்டான். இன்றே நீ பரதீசில் என்னோடு கூட இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகின்றது. பார்த்தீர்களா? கர்த்தரின் வேதத்தின் கடைசி புத்தகமாகிய இந்த வெளிப்படுத்தலிலே 7 சபைகளை குறித்து பாருங்க எழுதியிருக்கிறதே.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அந்த சபைகளிலே நல்லவைகளை பாராட்டுகிறார், குறைகளை சுட்டி காட்டுகிறார், மனம் திரும்பும்படியாக அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதி அன்புக்கு மகனே மகளே திரும்பு என்று சொல்லி சபையை பார்த்துத்தான் கேட்கிறார். ஆதி அன்புக்கு திரும்பு. நாம் ஆரம்பத்திலே தேவன் மேல் கொண்ட அன்பினாலே நாங்கள் அதன் பிற்பாடு நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்ற அன்று இருந்த அன்பு இன்றைக்கும் இருக்கிறதா சிந்தித்து பாருங்க. அந்த அன்புக்கு திரும்பு. ஆரம்பத்திலே என் தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நாங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தோமே, அந்த சந்தோஷத்திலே இன்று நிலைத்திருக்கிறோமா? அந்த சந்தோஷத்திலே இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு வருகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. மனைவியானவள் மணவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியத்தை இன்றைக்கு கர்த்தர் இயேசு இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆமருமையானவர்களே, உலகத்திலே மணவாட்டி தான் மனைவியாளர் மாறுகின்றாள். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே மனைவியானவள் அங்கே மணவாட்டியாக மாறுகின்றாள். இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, சபையே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.